வெல்கம் டு யூசர்ஸ் ரிவ்யூ. இந்த டைம் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்றதுக்கு முன்னாடி என்னோட பழைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நிறைய கமெண்ட்ஸ் வருது. தேங்க்யூ ஃபார் தட் லவ். இந்த டைம் நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறது விவோவில் X70 ப்ரோ அப்படின்ற ஒரு மாடல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டால் யூஸ் பண்ணப்பட்ட ஃபோன். கிட்டத்தட்ட ஒரு 3 months ஆச்சு. அவர் வாங்கி 3 monthsனாரு. ஸோ நான் அவர்கிட்ட கேட்டு இந்த ஃபோனை வாங்கி உங்களுக்காக ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இங்கே நான் X70 ப்ரோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஃபோனில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதோட கான்ஃபிக் டீட்டெயிலை பற்றி பார்த்துருவோம். இதில் கான்ஃபிக் டீட்டெயில்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து 12 GB ரேம் 256 GB மெமரியோடு இருக்குது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 54,990 அப்படின்னு போட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஆன்லைன் ஸ்டோர்ஸில் உங்களுக்கு 54,990க்கு தான் சேல் பண்ணுறாங்க. பட் வந்து இப்போ அடிஷ்னல் ஆஃபர் எதுவுமே தரது கிடையாது. பட் நீங்கள் வந்து உங்கள் நியர்பை ஸ்டோரில் வாங்கும்போது இன்னுமே சீப்பாக கிடைக்குது. ஆக்சுவலாக இவர் இந்த ஃபோன் எவ்வளோத்துக்குன்னா 50,000க்கு தான் வாங்கியிருக்காரு. அண்ட் இதோட சில ஆஃபர்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. லைக் பேக் பவுச்சு, டெம்பர் கிளாஸு, இந்த மாதிரியான அடிஷ்னல் ஆஃபர்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ லோக்கலில் இருக்கிற ஸ்டோர்ஸில் நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஆஃபர் கிடைக்கும். ஸோ ஒரு குயிக் அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸு நீங்கள் ஓப்பன் பண்ணதும் ஆஸ் ஐ செட் அவரோட பில்லு கொடுத்துருக்காரு. அவர் ஒரு 3 months முன்னாடி இந்த பில்லில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்போ வாங்கியிருக்காருன்னு. 5/3/2022 அன்னைக்கு 49,990க்கு வாங்கியிருக்காரு. ஸோ ஆன்லைனோட ஆல்மோஸ்ட் 5,000 கம்மி அடிஷ்னலாக உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. தென் மொபைலை அன்பாக்ஸ் பண்ணதுமே ஃபஸ்ட்டு X70 ப்ரோ ஹேண்ட்செட் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இயர்ஃபோன் இருக்கும். ஹி லாஸ்ட் ஹிஸ் இயர்ஃபோன், அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ தென் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது. இது 44 watts ஃபாஸ்ட் சார்ஜர் ஒன்று. அப்புறம் ஒரு ஹேண்ட்செட்டோட பேக் கேஸ் கொடுத்துருக்காங்க. தென் சார்ஜர் கேபிள், தென் அதோட வாரண்ட்டி புக்கு, இவ்வளோ தான் அந்த கேஸில் வருது. ஸோ ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்லேயே ஒரு விஷயம் போட்டிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்டு வித் சிஎஸ் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேமரா தயாரிக்கிற கம்பெனி. அவங்ககிட்ட இருந்தால் மேக்ஸிமம் லென்சஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதோட டிசைன் பற்றி பார்த்துடலாம். டிசைன் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நல்ல எட்ஜ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கேமரா கொஞ்சம் பாப்பப் ஆகிருக்கு. அது கொஞ்சம் பர்சனலாக எனக்கு பிடிக்கல. அப்புறம் அதோட பேக் கேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக மேட் ஃபினிஷில் ஒரு ஹனி ஹைவ் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களோட ஃபிங்கர் இம்ப்ரெஷனில் விழாது. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. வெயிட் பார்த்தீங்கன்னா பெருசாக வெயிட் தெரியவே இல்லை. பட் 200 grams இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எவ்வளோன்னு தெரியல எனக்கு. பட் வெயிட் எனக்கு ஃபீல் பண்ணலை, நான் வெயிட் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இப்போ இதோட உள்ள டிசைன் பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் ஒரு பேக்ட்ராப் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே. இதில் வந்து நீங்கள் டெம்பர் கிளாஸ் ஒட்டியிருக்காங்க. இந்த பேக் கேஸு போட்டு தான் இருந்துச்சு. ஈவன் நீங்கள் டெம்பர் கிளாஸ் ஒட்டினாலும் பேக் கேஸ் போட்டிருந்தாலும் இந்த ஃபோனை கீழே விழுத்துனீங்கன்னா டெஃபினட்டாக உரையும். ஏன்னா பேக் கேஸு இது வரைக்கும் தான் வரும், அதே மாதிரி டெம்பர் கிளாஸ் இது வரைக்கும் தான் வரும். கீழே போட்டிங்கன்னா இந்த பாருங்கள், இந்த டிஸ்பிளேல இங்கே உடஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி உடையும். இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க. இந்த வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு ஆடியோ அனுப்புகிறீங்கன்னு வைங்க, ஒரு இது இப்போ ஃபங்க்ஷன் ஆகுது. சம்டைம் வந்து என்னோடய ஃபோனில் நான் இதை ப்ரெஸ் பண்ணாவே ப்ரெஸ் ஆகாது. இங்கே பாருங்கள், ஸ்டில் இதை ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன், இது ப்ரெஸ் ஆகாது. அது இது எட்ஜில் இருக்கிறதுனால சரியாக ப்ரெஸ் பண்ண முடியல. இந்த பாருங்கள், சம்டைம்ஸ் தான் ஒர்க் ஆகுது, சம்டைம்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது கட்டாயி இப்போது லோட் ஆயிரும், நம்ம பாதி மெசேஜ்லேயே லோட் ஆயிரும். இது ஒரு பிரச்சனை. இதில் இப்படி நிறைய ப்ராப்ளம் இருக்குது, ஒரு இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளங்கள். பட் வந்து யூஸ் பண்ண நல்லா இருக்குது. இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா வந்து அப்சல்யூட்லி மீடியாடெக் தான் போட்டிருக்காங்க. யூஸ் பண்ண நல்லா இருக்குது, எங்கேயும் ஸ்டக் இல்லை இந்த ஃபோன். நான் ஆல்ரெடி ஒரு விவோ V23 ப்ரோ ரிவ்யூ போட்டிருந்தேன். அதில் உள்ள ப்ராப்ளங்கள் எதுவுமே இல்லை. பிகாஸ் ஏன் அதை மென்ஷன் பண்ணுறேன்னா அதுவும் கிட்டத்தட்ட சிமிலர் தான். ஒரே மாதிரி ப்ராசஸர், ஒரே மாதிரி டிசைன், ஒரே மாதிரி ஓஎஸில் தான் ரன் ஆகுது. பட் வந்து அதில் ஒரு சில ப்ராப்ளங்கள், ஸ்டக்கு, இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் இதில் அந்த ப்ராப்ளமே கிடையாது. ஒரு நல்ல மீடியா பிசிக்கு இருக்க மாதிரி 3 GHz ஸ்பீடில் ஒரு மீடியாடெக் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, நல்ல ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு லேட்டஸ்ட்டு 12th வெர்ஷன் OS போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 8 GB + 4 GB ரேம், 12 GB ரேமும் 256 GB மெமரி இருக்குது. ஸோ இது இந்த ஃபோனுக்கு என்னன்னு நினைக்கிறேன். இது யூஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னா நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு பெருசாக இதில் கமெண்ட் சொல்கிற அளவுக்கு இல்லை.
இதை என்ன சொல்கிறது, நீங்கள் இது வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இஃப் யூ ஆர் அஃபோர்டபுள் டு பைனா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். பட் நம்மளை மாதிரி ஒரு மிடில் கிளாஸில் இருக்கவங்க ஒரு இஎம்ஐயில் இந்த ஃபோனை வாங்குவீங்களான்னு கேட்டால், என்னோட சஜஷன் என்னென்னா, டெஃபினட்டாக வாங்காதீங்க. ஒரு 25,000 ருபீஸில் வாங்குகிற ஃபோனோட அதே பர்ஃபார்மன்ஸ் தான் இதில் இருக்குது. எனக்கு பெருசாக எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியல. இதில் என்ன அடிஷ்னலாக அந்த கேமரா நல்லாயிருக்கு, தென் இதோட எட்ஜ் டிஸ்பிளே பார்க்க அழகாக இருக்குது. அது 2 தான் இதோட அடிஷ்னல். மற்றபடி பெருசாக ஒன்றுமே இல்லை இந்த ஃபோனில். நெக்ஸ்ட் இதோட கேமரா பார்க்கலாம். கேமரா வந்து சச் ஒண்டர்ஃபுல் கேமரா இதோடது. இதில் எடுத்த சில ஷார்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வரைக்கும் நல்ல கிளாரிட்டி இருக்குது. நான் இப்போ கேமரா ஓப்பன் பண்ணல, இதில் எடுத்த சம் ஃபோட்டோஸை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது இந்த ஃபோனில் எடுத்த சம் ஃபோட்டோஸ் உங்களுக்காக காமிக்கிறேன். பாருங்கள், இதோட கிளாரிட்டியை பாருங்கள். நீங்கள் எவ்வளோ ஜூம் பண்ணாலும் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். நீங்கள் 100% ஜூம் பண்ணியும் அந்த பெயிண்ட் உறிஞ்சிருக்கிறது, அந்த பெயிண்டில் உள்ள ஒரு சின்ன ஹோல் கூட நல்ல கிளியராக எடுக்குது. இதோட கேப்சரிங் ஸ்பீடும் ரொம்ப அதிகம். நீங்கள் ஒரு 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 5 to 6 MBயில் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டிங்கன்னா, எப்போவுமே ஒரு ஃபோனோட கேமரா வந்து ஸ்டக் ஆகி தென் அடுத்த ஃபோட்டோ லோட் பண்ணுறதுக்கு ஒரு செகண்டாவது பிடிக்கும். ஆனால் வந்து இது ஒரு ப்ரொஃபஷ்னல் DSLR கேமரா இருக்க மாதிரி உடனே நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த ஃபோட்டோவை நல்லா ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். பாருங்கள், இதில் வியூவிலே தெரியும் எவ்வளோ கிளியரான வியூ இதில் இருக்குன்னு. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் சச் அ ஒண்டர்ஃபுல் ஃபோனுன்னே சொல்லலாம். கேமராக்காக நீங்கள் டெஃபினட்டாக இந்த ஃபோனை வாங்கலாம். அதுக்கப்புறம் இதோட அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விவோவோட அனிமேஷன், அப்புறம் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்குது. ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. கேமிங்க்கும் இந்த ஃபோன் ஸோ என்டையர்லி வந்து எனக்கு இந்த ஃபோன் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. இதோட ஒர்த்து 50,000 இதுக்கு கொடுக்கலாமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக நீங்கள் 50,000 கொடுத்து வாங்கலாம். பட் ஆன்லைன் ஸ்டோரில் என்னோட ஸ்ட்ராங் ரெக்கமெண்டட், ஆன்லைன் ஸ்டோரில் வாங்காதீங்க. நீங்கள் இதை லோக்கல் ஸ்டோரில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸும் ஒரு 4,000 to 5,000 கம்மியாகும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து நல்லாவே கொடுப்பாங்க. பெஸ்ட்டு ஒரு சூஸாக இருக்கும். விவோவிலே இருக்கிறதுலே இப்போ வந்த ஃபோனில் இந்த மொபைல் வந்து என்னோடய பெஸ்ட் சூஸ்ன்னு சொல்லுவேன். ஈவன் நான் என்னோடய விவோ V23 Pro வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாடல் நான் பார்த்துருந்தேன், டெஃபினட்டாக இதை நான் வாங்கியிருப்பேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த ஃபோனில் மிகப்பெரிய ஏமாற்றம். பட் இது என்னோடய எதிர்பார்ப்பெல்லாம் தாண்டி அதுக்கு மேலே இருக்குது. ரொம்ப நல்ல ஃபோன். நீங்கள் யாராவது ஒரு 50,000 ஃபோன் பார்க்குறீங்கன்னா, டோன்ட் கோ ஃபார் சாம்சங் ஆர் எனிதிங். நீங்கள் ஜஸ்ட் தாராளமாக விவோ X70 Pro வந்து தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் யூசர் ரிவ்யூ.